கைஸ், இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கான பயாலஜி எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 பப்ளிக் எக்ஸாம் பயாலஜி எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிருங்க இல்லையா? ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. இதுல எப்பயும் போல நம்ம 1 மார்க் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தலாம். அதே மாதிரி எது புக் பேக் எது புக் இன் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா புக் இன் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4. செகண்ட் ஒன் புக் பேக் தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் டி. ஆக்சுவலா என்கிட்ட வந்து ஏ டைப் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன் பாத்மகாபிக் ஃப்ரூட் லேக்ஸ். பாத்மகாபிக் ஃப்ரூட்ல வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறதா சீட்ஸ் இருக்காது. இது புக் பேக் தான். அடுத்து ஃபோர்த் ஒன் சதன் போல்டிங் டெக்னிக் இஸ் யூஸ்டு டு செப்பரேட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது புக் இன் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் புக் பேக் தான். இதுக்கு மெரிஸ்டம் கல்ச்சர். அடுத்த சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே புக் பேக் கொஸ்டின். இதுக்கு வந்து அபிகோ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆன்சர். செவன்த் ஒன் பேடோஜெனிசிஸ் ரெஃபர்ஸ் டு சாயில். புக் பேக் கொஸ்டின். அடுத்து எயித் ஒன் புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கலரிங் ஹியூமன் தான். அதே மாதிரி 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் புக் பேக். அடுத்து 11th ஒன் புக் இன், 12 புக் பேக், 13 புக் இன், 14 வந்து புக் பேக். நான் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 மார்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா 15th ஒன் புக் பேக், 16 புக் இன், 17 புக் பேக், 18 புக் பேக், 19 புக் பேக் தான். 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மார்க்ல ஏ கொஸ்டின் மட்டும் தான் புக் இன், மிச்ச அடுத்த ரெண்டுமே புக் பேக் தான். பியும் 21ல ஏவும் புக் பேக் தான், 21ல பியும் வந்து பாத்தீங்கன்னா புக் இன். ஓகே, அதே மாதிரி ஜுவாலஜி கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர்ஸ் பாருங்க. These are processed in 3 distinct steps governed by temperature. They are in order to denaturation, annealing, அதுக்கப்புறம் சிந்தசிஸ். தான் கரெக்ட் ஆன்சர். புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து இன் விச் மேட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வேரியேஷன் ஆர் சீன். ஸோ எதுல வந்து ரீப்ரொடக்ஷன் வேரியேஷன் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான். இதுவுமே புக் பேக் கொஸ்டின் தான். அண்ட் தேர்ட் ஒன் ஒரு அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரூல் இஸ் யூஸ் டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் பேர் பாடி டயக்ராம் பேர் பாடிஸ் இன் எஸ் செல். இது வந்து பார்த்தீங்கன்னா N-1 ரூல். இது புக் இன் கொஸ்டின். அதுக்கு அடுத்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். இது புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து ஃபிஃப்த் ஒன் மேக்ஸிமம் ரிப்ரொடக்டிவ் கெபாசிட்டி ஆஃப் ஆர்கானிசம் அண்டர் ஆப்டிமம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் இஸ் கால்ட். இது வந்து பாத்தீங்கன்னா புக் இன் கொஸ்டின். பயோட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஆன்சர். மிஸ்ஸல்சன்ஸ் அண்ட் ஸ்டேரல்ஸ் இவங்க வந்து எதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். புக் பேக் கொஸ்டின் தான். செவன்த் ஒன் which of the following microorganism is used for production of critic acid in industries. இது வந்து பாத்தீங்கன்னா Aspergillus niger. அதுக்கப்புறம் 8th ஒன் புக் பேக் கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்போம் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்ரோசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோசோமும் நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஆக்ரோசோம் கண்டென்ஸ் பைரோடோ ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது மிடில் பார்ட் ஆஃப் த பாடியில தான் இருக்கும். ஸோ மிடில் பார்ட்ல நமக்கு ஆக்ரோசோம் வராது. ஸோ அப்போ இதுவுமே வந்து தப்பு. ஸோ அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ஃபால்ஸ். ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் தான். அடுத்து இதுல 2 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட் எனி டூ சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். வாட் ஆர் த ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரோ இன்சுலின். இதெல்லாமே புக் இன் கொஸ்டின், மிச்சம் எல்லாமே புக் பேக் தான். அதே மாதிரி நீங்க 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் ஃபேல் கெட்டோனேரியா இது. அதுக்கப்புறம் இந்த கம்பல்சரி கொஸ்டின். இந்த 2 புக் இன், மிச்சம் எல்லாமே புக் பேக் தான். அதுவே நீங்க 5 மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 மார்க்ல பி ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும் தான் புக் பேக், மிச்சம் எல்லாமே புக் இன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு 1 மார்க்கை தவிர. இதே மாதிரியே உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட் ஈஸியா தான் வரும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட்டா படிச்சுட்டு இருங்க. 1 மார்க் இப்போ வச்சு நீங்க வந்து ஒரு கால்குலேட் பண்ணி பாத்துங்க எவ்வளவு மார்க் நமக்கு வரும் அப்படின்ட்டு. இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர் கீஸும் நம்ம சேனல் வந்து அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும் போதும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.